இன்றைக்கான டேவோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் இருக்கும். செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சு இங்கே யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி வர்சஸ் கல்லல் வெண்புறா. இங்கே வந்து கல்லல் வெண்புறா வந்து பேட்டிங், கோயில்பட்டி வந்து ஃபீல்டிங். இந்த மேட்ச்சுக்கு வந்து 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. இங்கே 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே 6 ஸ்ட்ரைக்லையும், நான் ஸ்ட்ரைக்கிங்கில் கோபி, பவுலிங் எண்ணில் ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஒரு போடுற கருப்பையா யாரோ தைக்கலும் ஃபஸ்ட் ஒன் தூக்கி போட்டார். நாங்கள் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க. செகண்ட் ஒன் இங்கே கோபி ஸ்ட்ரைக்கில் மறைச்சு ஒரு கூட்டுனாரு. ஆனால் கேப்புங்க ஃபீல்டரே இல்லை. பவர் பிளேங்கிற காரணத்தினால அது பவுண்டரியும் கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு கோபி பேட்டில் இருந்து. அவர் சந்தித்த முதல் பாலே இங்கே ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. போன மேட்ச்லையுமே அவருக்கான ஃபஸ்ட்டு பாலையுமே ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருந்தார். நெக்ஸ்ட் ஒன் ஏன்னா ஒரு டேஷ் பால் அதே ஏரியாவில் 1 பவுன்ஸில் பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரிங்க இங்கே பேக் டு பேக் இங்கே 2 நாள் இங்கே கோபி பேட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு டேஷ் பால் இங்கே கேட்ச் அனுப்பதா ஃபீல்டர் ரைஸ் ஆன் த பால் நல்ல டேக்கனுங்க. இங்கே சேட்டா விக்கெட்டாக மாறி இருக்கு. 2 நாள் அடிக்க விட்ட பேட்ஸ்மேனை கரெக்டாக ஃபீல்டரை வச்சு இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே கருப்பையா. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே 1 டவுன் அன்பு ஸ்ட்ரைக்கில் இந்த ஃபீல்டரை மேலே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டவுன் தூக்கிட்டானா கேட்ச் ஆன் பார்த்தா இங்கே விக்கெட் மிஸ் ஆகப்பட்டு 1 2 ரன்னுக்கான முயற்சி 2 ரன்னா மாறி இருக்கு. இங்கே 2 ரன் அட் எண்ட் ஆஃப் தி ஓவரில். இங்கே ஒரு ஓவருக்கு இங்கே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி இங்கே 12 ரன்னுக்கு ஆடிருக்காங்க ஸ்கோர் இங்கே கல்லல் வெண்புறா. அதோட ஒரு ஓவர் வந்து பவர் பிளே சொல்லியிருந்தாங்க. இங்கே பவர் பிளேயும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே செகண்ட் ஓவர் போடுறாங்க பவுலிங் இல்லை பாரதி இன்னர் செகண்ட் 4 பேரோட இங்கே ஃபஸ்ட் ஒன் இங்கே அவுட்டுக்கு ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓவர் ஸ்டேட் நோ பால். இங்கே ஒரு இலவச பந்து இங்கே ஃப்ரீ பாலுங்க இங்கே அன்புக்கு டவுன் த விக்கெட்டு. ஆனால் அங்கே கனெக்ட் பண்ணியிருக்காரு கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6ங்க குட் ஷாட்டுங்க. இங்கே ஃப்ரீ பாலை ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த டோர்னமெண்ட்லேயுமே முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே அன்பு பேட்டில் இருந்து குட்ஸுங்க. செகண்ட் ஒன் ஸ்கொயரில் கனெக்ட் பண்ணியிருந்தாரு சிங்கிள். ஆனால் அங்கே மறுபடியும் ஒரு நோ பால் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன். இங்கே அகேன் ஒரு இலவச பந்து இங்கே 6க்கு முயற்சி 2 ரன்னா மாத்திருக்காங்க. இங்கே 2 ரன் தேர்ட் ஒன் சரியா கனெக்ட் ஆகலை. இங்கே 2 இதில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு கட்டுக்கு போயிருக்காரு சிங்கிள். ஆனால் இங்கே 2ஆம் ரன்னுக்கு ஒரு ரஷ்ஷு இங்கே குயிக்காக இருந்திருக்காங்க ரன்னிங்கில். இங்கே 2ஆக மாறுது. நெக்ஸ்ட் ஒன் நல்லா பிளேங்க ரொம்ப லெக்கில் எடுத்து வந்திருந்தாரு உடம்புக்கு வெளியே கனெக்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் பால் ஏன்னா கேட்ச் அனுப்பதாங்க பவுன்ஸில் இங்கே பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே மிட் விக்கெட் ஏரியாவில் ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே அன்பு. இங்கே 2 ஓவருக்கு இங்கே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 29 இங்கே கல்லல் வெண்புறா ஓவர் ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே 3ஆம் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை கருப்பையா அவருக்கான 2ஆவது ஓவர் இது. நல்ல டேக்கானுங்க. இங்கே அஜித் விக்கெட்டாக மாறி இருக்கு. இங்கே 6 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ஃபஸ்ட்டு பாலில். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே வினோத் ஸ்ட்ரைக்கில் இங்கே ராக்கு க்ளோஸ் கீப்பிங் போயிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் இங்கே டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் டவுன் த விக்கெட். இங்கே விக்கெட்டான்னு பார்த்தா இல்லைங்க. ஆனால் இங்கே நல்ல கீப்பிங் டாட் பால் கண்டினியூஸாக இங்கே 3 டாட்டு. இங்கே லாஸ்ட் 2 மோர் இந்த ஓவரை பிடிச்சி போட்டுக்கிட்டு தான் இருக்காரு பவுலர். இந்த முறை இங்கே விக்கெட்டுங்க. இங்கே பேட்ஸ்மேன் ஏமாற்றி இங்கே நல்ல கீப்பிங் ராக் இங்கே விக்கெட்டாக மாறுது. நல்லா ஸ்டம்பிட்டுங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே லிவிங்ஸ்டன் ஸ்ட்ரைக்கில் இங்கே லாஸ்ட் ஒன் இங்கே டாட் பாலுங்க அட் த எண்ட் ஆஃப் தி ஓவரில். இங்கே நல்ல ஓவருங்க கருப்பையா அந்த ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே 3 ஓவருக்கு இங்கே 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 29 இங்கே கல்லல் வெண்புறா. இங்கே 4ஆம் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை ராக் இங்கே ஓவரதுக்கு நான்
ஃபஸ்ட்டு ஒன்றே ஒரு டேஸ் பாலுங்க நான் குயிக்காக வந்துருச்சு. செகண்ட் ஒன் கனெக்ட் பண்ணார். இங்கே லாங் ஆஃப்ல இங்கே ஃபீல்டர் பேக்கப் இல்லைங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் லைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டவுன் விக்கெட் போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே மிட் விக்கெட் ஏரியாவில் இங்கே ரன் அவுட் இல்லைங்க. 2 ரன். லாஸ்ட் 2 மோர். அதே திசையில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே 1 பவுன்ஸில் இங்கே பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கேங்க இங்கே ஃபீல்டரு. இங்கே அனதர் ஒரு நாள் இங்கே அன்பு பேட்டில் இருந்து. லாஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு டேஸ் பால். இதுவும் 2 பார்த்தா இங்கே பேக்கப்பும் மிஸ் பண்ணி 3 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே 3 ரன்ஸ். ஆனால் அங்கே மறுபடியும் ஒரு பேக்கப் மிஸ்ஸுங்க. பேக்கப் இல்லை. 4 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே பவுண்ட்ரி. இங்கே 4 ஓவருக்கு இங்கே 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 41. இங்கே 5ஆம் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை அஜித். இங்கே ஓரத்துக்கில் அந்த விண்டு ஃபுல்லாக லெக்கில் தான் அடிக்குது. மறிச்சு கனெக்ட் பண்ணாரு. இங்கே கேட்ச் ட்ராப்புங்க. ஆனால் இங்கே ரன் அவுட்டாக மாறி இருக்கு. இங்கே ரன் அவுட் மூலிமா இங்கே லிவிங்ஸ்டன் விக்கெட்டையும் லூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே வெங்கட் ஸ்ரீக்கில் சான்ஸ் ஃபார் இதுவும் கேட்ச் ஆன் பார்த்தாங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா சரியாகல. இல்லை கேட்ச் மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இங்கே அன்பு ஸ்ரீக்கில் மறிச்சு கனெக்ட் பண்ணாரு. ஆனால் மாறும் நினைக்கிறேன். ஒரு கால் நடந்திருக்கு. ரன் அவுட் மூலியமா இங்கே வெங்கட் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சிவா உள்ள வந்திருக்காரு. எல்லாம் மறிச்சாரு. கீப்பர் மிஸ் பண்ணி ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் பார்ப்போம். 3 ரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ஸ்வீப் திரும்பி கனெக்ட் பண்ணாரு. பால் ரொம்ப தெரிஞ்சிச்சு. கேப்புங்க இங்கே பவுண்டரிங்க. சிவா பேட்ல இருந்து ஒரு 4 எடுத்துட்டு வந்திருக்காரு. அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவருக்கு ஸ்கோர் 51 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே கல்லல் வெண்புரா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் எண்டில் ராக். ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் பாலுங்க. ஆனால் அங்கே ஓவர் த்ரோவில் 2 ரன். செகண்ட் ஒன் டைரக்ட் ஹிட்டிங்க. இங்கே விக்கெட்டு. ஆனால் இங்கே ஒயிட் பால். அன்பு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. நல்லா கீப்பிங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே சக்தி யங்ஸ்டர் ஸ்ட்ரீக்கில் கேஷ் பால். ஆனால் தரையில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஓவர் த்ரோவில் 3 ரன்னாக மாற்றிருக்காங்க. 3 ரன்ஸ். லாஸ்ட் 2 மோர். ஸ்லோயர் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே கேட்ச் ஆன் பார்த்தா இல்லைங்க. இங்கே ஃபீல்டரை இங்கே கிளியர் பண்ணியிருக்காங்க. இங்கே 4ங்க. யங்ஸ்டர் பேட்டில் இருந்து ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே சக்தி. லாஸ்ட் ஒன் பால் பார்த்தா பால் நல்லா டேக்கனுங்க. இங்கே விக்கெட்டு. லாஸ்ட் பாலில் விக்கெட்டு. சரிங்க லாஸ்ட் ஒரு பால் இருக்குது. நியூ பேட்ஸ்மேன் கோல் ஸ்ட்ரீக்கில் ஸ்கூப் ஷாட் இங்கே தூக்கி விட்டாருங்க. அது கேப்பு பவுண்டரியான்னு பார்த்தா ஏஸ் அது பவுண்டரியும் கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 4 லாஸ்ட் பாலில் ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே கூகுள் பேட்லேருந்து. அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே ஃபஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே ஃபீல்டிங் வந்துட்டாங்க. இங்கே கல்லல் வெண்புரா டீம் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. இங்கே 67 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே 67 ரன் தேவையாக இருக்குது. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. பிரதர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. இங்கே ராக் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கிங்கில் சேட்டா பாரதி. இங்கே பவுலிங் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளே ஓவர் போகிறாங்க. 6 அரௌண்ட் வைக்கல. இங்கே ஃபஸ்ட் ஒன் டெலிவரிங்க. இங்கே ஒரு கட்டில் போப்பாத்தாரு. ஆனால் கீப்பர் கையில் டாட் பால். செகண்ட் ஒன் வீக்கர் ஒன்றுங்க. இங்கே பேக் டு பேக். இங்கே 2 டாட்டு. தேர்ட் ஒன் கனெக்ட் பண்ணாரு. ஆனால் அது கேப்புங்க பவுண்டரியான்னு பார்த்தா இல்லைங்க. ஃபீல்டர் வந்துட்டாரு.
2 ரன்னா மாறும். 2 ரன். கல்லல் அணியினர் நல்லருக்கு இந்த பேட்ஸ்மேன் வந்து நான் ஸ்கூப் பேட்டில் விளாட்றாரு. எனக்கு 1-2 யாக்கரில் எடுத்து வந்தார். நல்ல டிஃபென்ஸ். அங்கே ஆப்டேஜ் அவர்கள் நெக்ஸ்ட் ஒன் சேட்டா ஸ்ட்ரைக்கில் கீழே மிஸ் செய்யப்பட்டு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சேட்டா ஒரு மிஸ்திரோங்க. ஒரு சிறு தடுமாற்றம் 2 மாறும். 2 ரன். இங்கே ஒரு ஓவருக்கு இந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 6 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே கோவில்பட்டி. இங்கே பவர் பிளேயும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை ஒயிட் வினோத். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட இங்கே ஒரு வகையிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் டேஷ் பால். ஆனால் இங்கே குயிக்காக இருந்திருக்காங்க சிங்கிள். செகண்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு தான் போனார். ஆனால் இங்கே நெக்ஸ்ட் ஒன் இங்கே தேடும். இல்லைங்க சரியாகல. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்லா டேக்கனுங்க. இங்கே வெங்கட் மொதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே வினோத் சேட்டா விக்கெட்டு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே 1 டவுனில் அஜித் ஸ்ட்ரைக்கில். அந்த வேகத்திலே முதல் பந்தை அருமையாக மடக்கி அடித்து அங்கே கேப்புங்க. இங்கே 2 ரன்னுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இங்கே 2 ரன். லாஸ்ட் ஒன் குத்து நடந்து கீழே இங்கே கேரிங்க. டாட் பால் அட் எண்ட் ஆஃப் தி ஓவரில் அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே 2 ஓவருக்கு இங்கே 1 விக்கெட் லூஸ் பண்ணி 10 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே கோவில்பட்டி. 3ஆவது ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை 6 அவருக்கான 2வது ஓவர் இது. செகண்ட் ஒன் பேக் டு பேக். இங்கே 2 டாட்டு. இங்கே போன பால் 1 பவுன்ஸ் ஒய்டு. பால் டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க கனெக்ட் பண்ணாரு. ஆனால் அது பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கீங்க. 4 இங்கே ராக் பேட்ல இருந்து ஒரு 4 எடுத்துட்டு வந்திருக்காரு. குட் ஷாட்டுங்க. ஆனால் அது நோ பாலுங்க. இங்கே ஒரு ஓவர் ஸ்டெப் நோ பாலு. இங்கே ஒரு ஃப்ரீ பாலுங்க. இலவச பந்து. இங்கே ராக்குக்கு பார்ப்போம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் பேட்ல சரியாக கனெக்ட் ஆகலை. 2 ரன்னா மாறும். 2 ரன். இங்கே லாஸ்ட் 2 மோர். ஒரு குயிக்கர் ஒன். லாஸ்ட் ஒன் டவுன் தி விக்கெட். பேட்ஸ்மேன் மூவ் பண்ணாரு. ஆனால் பேக் டு பேக் 2 டாட்டுங்க. அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே 3 ஓவருக்கு இங்கே 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 18 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே கோவில்பட்டி. 4ஆவது ஓவர் போடுறாங்க பவுலிங் இல்லை கோகுல். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. இங்கே உள்ளே வந்துச்சு ஒரு கிண்டுனாரு. அது கவர்ஸில் இங்கே பவுண்டரிங்க. இங்கே ஆளுக்கு ஒரு 4 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே அஜித் பேட்லேருந்து ஒரு 4. செகண்ட் ஒன் ரிவர்ஸ் ட்ரை. ஆனால் இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இங்கே ராக் ஸ்ட்ரைக்கில் இல்லைங்க. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு கனெக்ட் பண்ணாரு. ஆனால் அது கேப்புங்க. பவுண்டரியான்னு பார்த்தா ஏஸ் அது பவுண்டரியும் கிளியர் பண்ணியிருக்கீங்க. 4 இந்த ஓவரில் வர 2வது 4 அஜித் பேட்ல இருந்து. லாஸ்ட் 2 மோர் டேஷ் பால். ஆனால் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புங்க. இங்கே 6 நல்லா சேவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இங்கே 2 ரன். லாஸ்ட் ஒன் இங்கே போல்டுங்க. இங்கே பேட் ஃபஸ்ட்டு. ஆனால் இங்கே விக்கெட்டாக மாறி இருக்கு. 4 அடிக்க விட்ட பேட்ஸ்மேனை இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு லாஸ்ட் பால். அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே 4 ஓவருக்கு இங்கே 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 30 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே கோவில்பட்டி. இன்னும் 12 பந்துக்கு இங்கே 37 ரன் தேவையாக இருக்குது. 37 ரன் தேவை. 5ஆவது ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை வினோத். அவருக்கான 2வது ஓவர் இது. ஃபர்ஸ்ட் ஒன் டேஷ் பால். ஆனால் இங்கே பேட்டில் சரியாக கனெக்ட் ஆகலைங்க. 2 ரன்னாக மாறும். 2 ரன். செகண்ட் ஒன் டவுன் தி விக்கெட் போய் தரையிலே கூட்டியிருக்காரு. ஆனால் இங்கே 2 ரன் கால் பண்ணியிருக்காரு. இங்கே பார்ப்போம். அகேன் ஒரு டபுள் பேக் டு பேக். தேர்ட் ஒன் டவுன் தி விக்கெட்டு. ஆனால் இங்கே லெக் பை மூலியமா சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் என்ன பிளேங்க. டவுன் தி விக்கெட் போய் மறுபடியும் கனெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே லாங் ஆஃபில் சிங்கிள். லாஸ்ட் 2 மோர்
கனெக்ட் பண்ணார் கேட்ச் ஆன் பார்த்தாங்க. மடக்கி அடிக்கப்பட்ட பந்து அது 4ஆக ஆனால் 1 பவுன்ஸ்ல இங்கே ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கீங்க. 4 அருமையாக எல்லா நாளும் எடுத்துட்டு வந்திருக்காரு இங்கே ராக் பேட்ல இருந்து. கோவில்பட்டி அணிக்கு லாஸ்ட் ஒன் கேட்ச் ஆன் பார்த்தா பால் நின்றும் ஓடி தான் எடுக்கணும். இங்கே பார்ப்போம் ரன்னிங் பிட்வீன் விக்கெட் பார்ப்போம். 3 ரன்ஸ் 3 ரன்னா மாறி இருக்கு. 5 ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 43 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க இங்கே கோவில்பட்டி. நான் 6 பந்துக்கு 24 ரன் தேவையா இருக்கு. இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போறாங்க பவுலிங் இல்லை பூபதி ஃபர்ஸ்ட் ஒன்று போன பால் ஒய்டுங்க. இன்னும் 23 ரன் தேவையா இருக்கு. பேட்ஸ்மேன் ஏமாத்தி கீப்பருக்கு டாட் பால். செகண்ட் ஒன் போல்டுங்க. இங்கே ஸ்டெம்ஸை காண்டி இருந்தாரு. ஆனால் இங்கே விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காருங்க. இங்கே ஷேட்டா விக்கெட்டை சாரி ராக் விக்கெட்டை. இங்கே நல்ல பேட்டிங்க. இங்கே ராக் நல்ல பிளே. நியூ பேட்ஸ்மேன் இங்கே கருப்பையா ஸ்ட்ரைக்கில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் 1 விக்கெட் போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே தூக்கி அடித்து ஸ்ட்ரைட்டாக அங்கே 1 மற்றும் இங்கே 1 ரன் 1 விக்கெட்டு. நெக்ஸ்ட் ஒன் 2 விக்கெட் போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே அடிக்கப்பட்ட பந்து ரெண்டே ஓடலை. இங்கே டாட் பால். லாஸ்ட் ஒன் எல்லாம் மறித்து கனெக்ட் பண்ணார். ஆனால் அங்கே சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டர் இருந்தார் இங்கே கோகுல். இன்னொரு டாட் பால் ரன் எதுவும் இல்லை ஓவருங்க. அதோட இந்த மேட்சை இங்கே கல்லல் வெண்புறா இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் 1 பை கல்லல் வெண்புறா. வெற்றி பெற்றுள்ளார். நல்ல பிளேங்க 2 டீமுமே நல்ல பிளே. எங்கள் வருகை